வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10/5/2024. இன்று அட்சய திரிதை. ஆமாங்க, அட்சய திரிதிகை. இன்றைக்கி குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் எந்த நேரத்தில் வாங்கணும்னா, காலை 7:30 நிமிடத்திலிருந்து 9 மணிக்குள் இந்த குளிகை வேளையில் நல்ல பொருள்கள், அதாவது முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள்கள், உணவு தானியங்கள், சரிங்களா, இல்லை ஆடை ஆபரணங்கள், அது மாதிரி வாங்கினீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படுங்க. இல்லை அந்த அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லைங்க, என்ன பண்ணுறதுனாக்கா, குறைந்தபட்சம் ஒரு உப்பு பாக்கெட்னாச்சும் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதுங்க. அது மாதிரி உணவுப் பொருட்களில் முக்கியமாக அரிசி வாங்குங்க. அரிசி வாங்கினீங்கன்னாக்கா சாப்பாட்டு பிரச்சனை, தரித்திரியம் யாருக்கும் இருக்காதுங்க. சரிங்களா? இதுதான் அட்சய திருதியின் மகிமை. சரி, இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும். பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதய நேரம் இன்று அதிகாலை 5:54. இன்றைய திதி இன்று காலை 6:32 வரை துதிவியை திதி, அதன் பிறகு திரிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:02 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீரிட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:32 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:44 வரை தைத்துல கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று பிற்பகல் 1:02 வரை யோகம் சரி கிடையாது, அதன் பிறகு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், அல்லது புதிய பொருள்கள் வாங்க வேண்டாம் என்பது நமது எண்ணம். சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காது என்பது நம்மளது கருத்துங்க. அது எங்கேயும் எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் அதற்காக நீங்கள் மாமூலாக செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தும் செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சரிங்க, இன்றைக்கி அட்சய திருதியாச்சே, நான் கொஞ்சம் பவுன் வாங்கணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் அரிசி ஒரு மூட்டை எடுக்கணும்னு நினச்சேன், தரித்திரியமெல்லாம் இல்லாமல் இருக்குமேன்னு நினச்சேன், நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா பணம் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ திருப்பி அதே உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு மிச்ச பணத்தை எடுத்து போய் பொருள்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பாதிப்புகள் விலகும். அதாவது எடுத்த பணத்தில் திருப்பி வச்சுட்டு போகணும், அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? அது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. ஏன்னா இது வளர்பிறை சந்திராஷ்டமங்க. அதனால் வளர்பிறையில் செய்யும்போது இது சுபச்சந்திரனுக்கு இணையான நாள்.
அதாவது வந்து 4வது நாள் இன்னைக்கு. அப்படிங்கும்போது அது நிலவு அவ்வளவு பவர் கம்மியாலாம் இல்லை, ஓரளவு பவராக தான் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம், ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் தரக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளுங்க. இந்த நாளில் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும். சரிங்களா? உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும், அதுதான் முக்கியம். எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அதனால் நீங்கள் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் அது லாபத்தில் தான் நிற்கும். குறிப்பாக விவசாய தொழிலில் லாபம் கிடைக்குங்க. குரு அறிவுரையை நீங்கள் மனதில் ஏற்றுக்கணும். அதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். குருன்னா உங்கள் வயதுக்கு அதிகம் உள்ளவர்கள் குருவாக தான் நீங்கள் ஏற்றுக்கணும். அவங்களுடைய அறிவுரையை மனதில் மாற்றம், அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தடைப்பட்ட தனவரவு இன்று கிடைச்சிடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசைங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அசுபதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு மேன்மை இன்னைக்கு உண்டாகுங்க. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அடுத்து ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமை, இதில் நிதானம் தேவைப்படுகின்றக்கூடிய இந்த நாள். இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு இல்லாமல் சென்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்லது முயற்சியை கொடுக்குங்க. அதனால் வேகத்தை விட விவேகம் சிறந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நினைத்த காரியத்தில் நினைத்த விதமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆசையால் வியாபாரம் சிறக்கும். சரிங்களா? பயனில்லாத பேச்சை யார்கிட்டையும் நீங்கள் பேச வேண்டாம். அது அப்படி பேசுகிறத குறைச்சிங்க. இன்றைக்கி சில கனவுகள் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. அதிர்ஷ்டமான கலர் அடர் சிகப்பு நிறம். சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவைப்படுற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதியாக பொறுமையாக இது நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக அமையுதுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது வந்துங்க நண்பர்களால் உதவி மற்றும் அரசு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எந்த வேலை எப்படி செய்தாலும் அதில் கவனம் தேவைப்படுற நாள் உங்களுக்குங்க. அதாவது வந்து இணையத்தை பயன்படுத்துகிறீங்கள, அதில் அந்த இணைய சார்ந்த பணிகளில் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி அமையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு வியாபாரம் தானிய விற்பனை செய்கிறாங்கள்ல, அவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் உண்டுங்க. உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் தேவைப்படுற நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. அடுத்து கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் அருமையான செயலுங்க. நற்செயல் சிந்தனை மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. கலைத்துறையில் உங்களோட திறமை வெளிப்பட போகுதுங்க. வாய்ப்புகள், பெற்றோர்கள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. மாற்றுத் தொழில் செய்யலாம் என மனதில் ஒருவித ஆர்வம் தானாக உருவாகுங்க. செல்வாக்கு, உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு உயருங்க.
அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய நாள் இன்று. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாள் இன்றுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாளாக அமையுங்க. அது ஆக்கம் மிகுந்த நாளாகவும் உங்களுடைய பலு வேலை திறன் மிக்க நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. வியாபாரத்தில் இடமாற்றம் செய்யலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருங்க. புது முயற்சியில் நல்ல ஒரு மாற்றம் அனுபவம் கிடைக்குங்க. பொது சேவை எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். அதிர்ஷ்டமான நாள் திசை உங்களுக்கு தென்மேற்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 2ங்க. வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புதுமையை செய்ய போகிறீங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்று. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாச மழையில் நனைவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் நண்பர்கள் ஆக உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு இன்னைக்கு உண்டு. ஊடகத்துறையில் இருப்பவர்கள் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியூர் பயணம் சிலருக்கு அமையும். செய்யும் வேலை சிறப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9ங்க. இளம் பச்சை நிறம் உங்களுக்கு ராசியான கலருங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் உண்டாகக்கூடிய நாள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக அமையுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பகரமாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு சீர்படும். அதனால் சந்தோஷம் உண்டுங்க. பணியின் எந்த பணி செஞ்சாலும் சரி, அதில் பணியில் நல்ல கவனம் தேவை. பணின்னா வேலைங்க. சரிங்களா? பேசும்போது கொஞ்சம் நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டுங்க. அடுத்தவங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்தவர்களிடம் குடும்ப ரகசியங்களை நீங்கள் பகிர வேண்டாம் என்பது உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாக அமையுங்க. தந்தையால் உங்களுக்கு உதவி செய்வார். சரிங்களா? பொறுமையாக இருந்து காரியம் வெற்றி கொள்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுங்க. வெளியூர் பயணம் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. சந்தன கலர். அதிர்ஷ்ட எண் 3ங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு போட்டி இருக்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு சரியான போட்டியாகவும் இருக்கக்கூடிய நாளாக அமையுங்க. வரவேண்டிய பாக்கி வந்து சேர்ந்துடும். வெளியூர் வேலை உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். குழப்பங்கள் நிலை மாறும். ஆடம்பர பொருள்கள் வாங்கிறதுக்கு விருப்பம் ஏற்படும். அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான திசை கிழக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்ட கலர் மஞ்சள் நிறம். சரிங்களா? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் அடையக்கூடிய நாள் என்று. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகம் ஏற்படுறதுனால அமையுங்க. மகர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, மகர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்க வேண்டிய நாளாக அமையுங்க. புதிய பொருள்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும், வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. உடனே இருப்பவர்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டுங்க.
பூர்வீக சொத்துகளில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. சரிங்களா? உங்களுடைய அனுபவம் இன்று வெளிப்படும். நல்லவர் எல்லாருமே நீங்கள் உங்கள் அருகில் இருப்பாங்க. அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் வெளிர் சிகப்பு நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமான செயல் செய்வாங்க என்று. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவை. சரிங்களா? கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான தினமுங்க என்று. இன்றைய நாளில் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. சரிங்களா? பயணத்தால் நல்ல அனுபவம் கிடைக்க இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சுபகாரிய முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க. சமூக பணியில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மருத்துவ யுகத்தில் புதிய யுக்தியை கையாண்டு அதில் சாதிப்பீங்க. நீங்கள் வழக்கு விஷயத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. சரிங்களா? அதிர்ஷ்டமான கலர் அடர் சிகப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளுங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான அனுபவம் கிடைக்கக்கூடிய மிகவும் அதி உன்னதமான நல்ல நாளுங்க. இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும். அதனால் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா முயற்சியிலையும் நீங்கள் இன்று வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வரவு நிச்சயமாக வருங்க. புதிய முயற்சி தோன்றும். விஐபியோட தொடர்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும். உங்கள் மீது சில இடத்துலேருந்து வீண் விமர்சனங்கள் தோன்றி மறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5ங்க. சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க. உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் விஐபி சொன்னால அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் கை கொடுக்கும். இது இன்றைய நிலை. அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.